Part 2 Citizenship Article 5 to 11 பத்தி இப்போது பார்க்கலாம். The Citizenship Act of 1955 இந்திய சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கு 5 வழிகளை குறிப்பிடுகிறது. அவை by birth, by descent, by registration, by naturalization, by incorporation. மேலும் சிட்டிசன்ஷிப் இழப்பதற்கு 3 மோட்ஸ் உள்ளது. அவை renunciation, termination, deprivation. அதேபோல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 மூலம் ஹிந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி அண்ட் கிறிஸ்டியன் ஆகிய ரிலிஜன்ஸை சேர்ந்த மைனாரிட்டிஸ் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து 31 டிசம்பர் 2014க்கு முன்னால் இந்தியாவிற்குள் வந்திருந்தால் அவர்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35 பத்தி பார்க்கலாம். முதலில் ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அல்லது பிளேஸ் ஆஃப் பர்த் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் செய்யக்கூடாது. ஆர்டிகல் 16 பப்ளிக் எம்ப்ளாய்மெண்டில் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அடுத்ததாக ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22. ஆர்டிகல் 19இல் சில ரைட்ஸ் பாதுகாக்கப்படுகின்றன. அவை ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசெம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் மற்றும் ப்ரொஃபஷன். ஆர்டிகல் 20 ஒஃபென்சஸ் தொடர்பாக கன்விக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன். ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 22 அரெஸ்ட் மற்றும் டிடென்ஷன் சம்பந்தமான ப்ரொடெக்ஷன். அடுத்தது ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிகல் 21A படி ஸ்டேட் ஆனது 6 to 14 இயர்ஸ் வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வழங்க வேண்டும். அடுத்ததாக ரைட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 to 24. ஆர்டிகல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். ஆர்டிகல் 24 குழந்தைகளை ஃபேக்டரிஸ் போன்ற இடங்களில் வேலை செய்ய வைப்பதை தடை செய்கிறது. இப்போது ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25 to 28. ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் மற்றும் ரிலிஜனை ப்ரொஃபஸ், பிராக்டிஸ், ப்ராபகேட் செய்யும் ரைட். ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிகல் 27 பர்டிகுலர் ரிலிஜனை ப்ரொமோட் செய்ய டாக்ஸேஷன் விதிக்கக்கூடாது. ஆர்டிகல் 28 சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது வர்ஷிப் அட்டெண்டன்ஸை கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 மைனாரிட்டிஸின் இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் செய்கிறது. ஆர்டிகல் 30 மைனாரிட்டிஸ்க்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் செய்து அட்மினிஸ்டர் செய்யும் ரைட். மேலும் ஒரு முக்கிய பாயிண்ட், ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் என்பது ஆர்டிகல் 19இல் இம்ப்ளிசிட்டாக உள்ளது. அதேபோல் ஆர்டிகல் 20 and 21ஐ நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 நேரத்திலும் சஸ்பெண்ட் செய்ய முடியாது. மேலும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பது முன்பு ஆர்டிகல் 19(1)(f)இல் இருந்தது. அதை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலம் ரிப்பீல் செய்து அதை ஆர்டிகல் 300A கீழ் ஒரு லீகல் ரைட்டாக மாற்றினர். இப்போது ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 32 மூலம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் ரைட் உள்ளது. மேலும் ஆர்டிகல் 226 மூலம் ஹைகோர்ட்ஸுக்கு செல்லும் ரைட் உள்ளது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் நடந்தால் இந்த ரெமெடிஸை பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக B.R. அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 32ஐ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று அழைத்தார். மேலும் இதன் கீழ் 5 ரிட்ஸ் இஷ்யூ செய்ய முடியும். அவை ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், சர்ஷியோராரி மற்றும் கோ வாரண்டோ. இப்போது டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ். முதலில் ஹேபியஸ் கார்பஸ், மீனிங் யூ மீ ஹாவ் த பாடி. இது அன்லாஃபுல் டிடென்ஷன்லிருந்து ஒரு பர்சனை ரிலீஸ் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அவர் பிரிசன்ல இருக்கலாம் அல்லது பிரைவேட் கஸ்டடியில இருக்கலாம். அடுத்தது மேண்டமஸ், மீனிங் வி கமாண்ட். லோவர் கோர்ட், ட்ரைபியூனல் அல்லது பப்ளிக் அத்தாரிட்டி பப்ளிக் டியூட்டிஸ் பெர்ஃபார்ம் செய்யவில்லை என்றால் அதை செக்யூர் செய்ய இது பயன்படும்.